இயேசு கிறிஸ்துவானவர் ஆதாமோடு உலாவினார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆதாமோடு கூட அவர் உலாவி பேசுகிறவராகவே அவர் அங்கே இருந்தார் என்று பார்க்கிறோம். ஆதியாகம புஸ்தகத்துல உருவாக்குவோமாக அப்படின்னு சொல்லும் போது 3 அல்ல 3 பரிமாணமாய் செயல்படுகிறதை அங்க பார்க்கிறோம். அதுதான் தேவன் அங்க வெளிப்படுத்துகிறார். பூமிக்கு மனிதனாய் வந்தார். அதற்காகத்தான் அவர் தன்னை மனிதனாய் காமித்துக் கொடுக்கிறார். இந்த எபிரேய பெயரை போடும்போது நமக்கு அங்க குழம்புகிறோம். நம்ம இவர் ரஃபாவா இருக்கிறார், யெகோவா ரஃபா அப்படின்னா சுகமாக்குகிறவர் யாரா இருக்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளினால் சுகமானீர்கள் என்ற வார்த்தை தானே சொல்லப்படுகிறது. அப்படின்னா அப்ப யெகோவா ரஃபா அப்படின்னா யாரு? தேவனாகியவர், சுகமளிக்கிறவர் அவர் இயேசு கிறிஸ்துவானவர். அப்ப அவரே பிதாவாய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. உதவி செய்கிறவர் யெகோவா ஈரே, வெற்றி தருகிறவர் யெகோவா நிசி. அவர் நாமங்கள்